குட் மார்னிங் டீச்சர்ஸ். 88 ஆல்ரெடி நம்ம வந்து 87 வரை பார்த்துருந்தோம். அந்த 88 கொஸ்டினை பாருங்கள். டுடே வந்து 91 வரை வந்து பார்க்கலாம். நம்ம 88 கொஸ்டினில் அயான் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ அட்ஜசென்ட் செல்ஸ் இன் டன் த்ரூ. இந்த கொஸ்டின் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் இந்த இன்ஃபோல்டிங் சொல்லுவோம். பிளாஸ்மா மெம்பரினோட இன்ஃபோல்டிங் வந்து இருக்கும் நிறையா. இன்ஃபோல்டிங் எதுக்காக மிஸ் அப்படின்னு சொன்னால், அது சில வந்து ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு தகுந்தாப்பில் இந்த மெம்பரினில் சில உள்மடிப்புகள் வந்து உருவாகும். எதுக்காகனா அப்சார்ப்ஷனாக இருக்கலாம், ஸ்பெஷலான அப்சார்ப்ஷன் இருக்கலாம், இல்லைனா அதர்ஷன் அந்த ஒட்டிக்கிறதுக்காக வந்து இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் அயான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக பிளாஸ்மா மெம்பரின் என்ன செய்யும் அப்படின்னா சில உள்மடிப்புகளை உருவாக்கும். இதுதான் பிளாஸ்மா மெம்பரின் அப்படின்னா. இதில் சில ஃபோல்டிங்ஸ் இப்படி உள்ளே கொண்டு வரும். இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸ் வருது பாருங்கள். அதுதான் நம்ம வந்து ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்மா மெம்பரேனோட இன்ஃபோல்டிங்கு தான் ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன். அது எதுக்காகனா சில அப்சார்ப்ஷனுக்காக, சில அதர்ஷனுக்காக, அயான் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து இருக்கும். மெயினாக எபித்திலியல் செல்லில் வந்து நடக்கும் இது. ஸோ இது பார்த்துக்குங்க. இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கேப் ஜங்ஷன். எப்போதுமே கேப்பில் தான் என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்சு நடக்கும். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேப்பில் எக்ஸ்சேஞ்சு நடக்கும். அப்போ என்ன எக்ஸ்சேஞ்சு நடக்குதுன்னா ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரின் வந்து ஒரு செலக்டிவ் பெர்மியபிலிட்டி நேச்சர் உடையது. தேர்ந்தெடுத்து கடத்துகிற ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லா மாலிகுல்ஸையும் அது உள்ளே விட முடியாது. செலக்டடாக சில மாலிகுல்ஸை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கணும், சிலதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட ஃபங்க்ஷன். அப்போ அதை செய்கிறது யாருன்னா கேப் ஜங்ஷன். ஆன்சர் வந்து கேப் ஜங்ஷன். இப்போ ரிமைனிங் அதர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இப்போ பெல்ட் டெஸ்மோசோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெல்ட் டெஸ்மோசோம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா ஷேப்பு, செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கும். இதில் வந்து கேதரின் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன் ஒன்று ஒன்றுக்கும். அண்ட் பெல்ட் டெஸ்மோசோம் அப்படின்னா அதோட அனதர் நேம் என்ன சொல்லுவோன்னா பெல்ட் டெஸ்மோசோம் அப்படிங்கும்போது ஜோனுலா அக்ளூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜோனுலா அக்ளூட்டன்ஸ் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் மிஸ். பெல்ட் டெஸ்மோசோம் அப்படின்னா 3 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது, கேதரின் ப்ரோட்டீன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதோட அனதர் நேம் வந்து ஜோனுலா அக்ளூட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பாட் டெஸ்மோசோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பாட் டெஸ்மோசோமோட அனதர் நேம் என்னென்னா மேக்குலா, MACULA சொல்லுவோம். மேக்குலா அட்ஹிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்குலா அட்ஹிரன்ஸு இது மெயினாக வந்து எதுக்காக இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் எதுவும் நடக்காது. ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட்டு, மெக்கானிக்கல் அதர்சன் ஆர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பாட் டெஸ்மோசோம் வந்து இருக்குது. அனதர் நேம் வந்து மேக்குலா அட்ஹிரன்ஸு. இதே டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைட் அப்படின்னாலே கண்டிப்பாக தெரியும். டைட்னா எதையும் உள்ளே விடாது. அப்போ ப்ரிவென்ட் லீக்கிங் சப்ஸ்டன்ஸு, லீக் ஆகாமல் சப்ஸ்டன்ஸ் வந்து லீக் ஆகாமல் பார்க்குறது யார் அப்படின்னா டைட் ஜங்ஷன். ஸோ இதுதான் வந்து அதர் ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நமக்கு அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது 2 செல்லுக்கு இடையிலனா கேப் ஜங்ஷன் வழியாக வந்து நடக்குது. தேங்க்யூ.